தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஜனநாயக திருவிழா தொடங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. 5 மாநிலங்கள்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி என்று வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. ஒரே கட்டமாக தமிழகத்தில் தேர்தல். ஆனால் தமிழகத்தோடைய கள நிலவரம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகாத நிலையில இருக்கோ. 2 பக்கமுமே கட்சிகள் இன்னுமே கொஞ்சம் செட்டில் ஆகல. இன்னும் தொகுதிகள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கும் முழுமையா நடந்து முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அதற்கு தான் ரொம்ப கொஞ்சம் காலம் அதிகமாக தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ அப்படின்னு கூட கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. 38 நாட்கள் இருக்கிறது. இன்னமும் கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா தமிழகத்துல அப்படின்னு தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். சார், எப்பயுமே தேர்தல் அப்படின்னு முன்னாடி தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி களம் செட் ஆன மாதிரி இருக்கும். இந்த தடவை கூட முன்னாடியே செட் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு தோற்றம் எல்லாம் கொடுத்ததை கூட நம்ம பார்க்குறோம். ஏப்ரல்லையே பிஜேபி ADMK கூட்டணி வந்துருச்சதை அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கேயும் எப்பயுமே கூட்டணி இன்டாக்டா இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் இன்னமுமே ஒரு முழுமையாக தேர்தலுக்கு தயாராகாத மாதிரியான ஒரு நிலை பார்க்குறோமே சார். இன்னமுமே கூட சேஞ்சஸ் வருமா? இங்கேருந்து அங்கேருந்து இங்கே எப்படி பார்க்குறீங்க சிச்சுவேஷன்? இல்லை, இப்போதைக்கு இப்போ 2 கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்களோ இல்லை, புதுசாக நமக்கு வர்ற கட்சிகள் வருமாங்கிறது இன்னும் கேள்விக்குறி தான். ஏன்னா கடைசியாக தவேக அதிமுக கூட்டணி வருமாங்கிற ஒரு 2 நாளாக போயிட்டு இருந்துச்சு. அது கூட இப்போ 2 சைட்லையும் மறுத்துட்டாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதனால அது முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்க கூட்டணியில் தொகுதியை பங்கீடுகளில் தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்யூனிஸ்டுக்காரங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்காரங்க முறுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும், தேமுதிக கூட்டணிக்கு எனக்கு கொடுக்கலையா, இந்த சின்ன குழந்தைகள் மாதிரி அவனுக்கு கொடுத்தாச்சு எனக்கு கொடுக்கலன்ட்டு அது செல்வ பிறந்தவை கூட சொல்லியிருக்காரு. இப்போ உனக்கு வேணா நீ வாங்கிக்க, ஆனால் நீ அடுத்த ஒப்பிட்டியா வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி செல்வ பிறந்தவை இந்த மாதிரி ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அதிகமாக முந்தைய தேர்தலை விட கிடைக்குதுன்னா எல்லாரும் அப்படித்தானே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் போனவன -1 திமுகல இன்னும் குறைச்சுக்கோ. அந்த கேள்வி இருக்க முடியும். ஏற்கனவே நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், புதுசா வந்த ஆளுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்குறீங்க, மேல் சபை MP சீட்டு கொடுத்தாச்சு, நாங்க தொடர்ந்து உங்களுக்கு இருக்கோம், எங்களுக்கு இல்லையன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் வற்புறுத்துறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டில் கூட்டணி சேர்ந்த பிறகுதான் அவங்களுக்கு பழையடி உயிர் வந்துச்சு. கடந்த கொஞ்ச நாளாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் MP தமிழ்நாடு 2 MP வச்சு தான் இருக்காங்க, கதையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. கேரளாவும் போயிட்டு 10 வருஷமா, கேரளாவில் மட்டும்தான் 2 வருஷமா இருந்திருக்காங்க, தொடர்ந்து இருக்காங்க. இந்த வருஷம் அதுவும் போகுது. ஏன்னா அங்கே இப்போ கருத்து கணிப்பு அந்த போல் உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அவங்களுக்கு வீக் ஆகி போச்சு. அதனால் இங்கே எப்படியா கொஞ்சம் கூடுதல் சீட்டு வாங்கி பண்ணாதான் அந்த அங்கீகாரம் 6 சீட்டு வாங்கணும்ல, வாங்கினா தான் தொடர்ந்து அங்கீகாரத்தை வைக்க முடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு. அதனால் அவங்க எப்படியாவது வாங்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சின்னா தொகுதிக்கு இத்தனை பேர் இருப்பான்னு சொல்லலாம். தேமுதிக பொறுத்தவரை வேறு மாதிரி கணக்கு. அவங்க ஜாதி அடிப்படையிலையும் அவங்க ஒரு பாக்கெட்டு, இந்த மாதிரி அந்த ஒட்டப்படாரம், விளாத்திக்குளம், திருவாரூர், செங்கல்பட்டு, வேலூர், அந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதை வச்சு கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. வேறு கணக்குகளும் இருக்கும், தேமுதிக பொறுத்தவரை இருக்கும். அதனால் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு அவங்க கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ வைகோலாம் முதல்ல முடியாதுனா இப்போ அவர் கூட 3 சீட்டு திமுக 1 எங்கள் சின்னதே நிறுவனம் வாங்கிட்டார். ஏன்னா திமுகவுக்கு ஒரு சில தொகுதி கொடுத்த ஆசை இருந்தால் கூட இவங்களோட அவங்கெல்லாம் வாங்கி கடைசியில் போஸ்ட் ரீஅலைன்மெண்ட் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். அதனால தான் இப்போ வைகோவுக்கு 3 சீட்னா திமுக தான் இருக்குது, ஒரு சீட். அப்போ உதயசூரி தமிழக வாழ்வுரிமை கட்சி கொடி பிடிக்குது சார் திடீர்னு. ஆமா, அதாவது அவர் எதனால வேல்முருகனே எப்படி அவங்க பெரிய ஆளாக்குனாங்க, ராமதாஸ் இல்லாத இடத்த ஒரு வன்னியர் கட்சி பேஸ்ல உள்ள கட்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேல்முருகனை பண்ணாங்க. இப்போ அன்புமணி அங்கே போயிட்டார், ராமதாஸ் வெளியே நிற்கிறார். அவர் உள்ள வர தயார் தான். அது என்ன பிரச்சனைனா திருமாவளவனுக்காக அவர் வெளியே நின்றுட்டு இருக்கார்.
இதன் காரணமாக தான் வேல்முருகனையும் ஸ்டாண்டியா வெளியே இப்போ வச்சிருக்காங்க. ராமதாஸ் வரவே கூடாதுன்னு முடிவாயிட்டா வேல்முருகன் உள்ள வருவார். கட்டாயம் ஒரு சீட்டு, அவர் 2 சீட்டு கேட்காரு, ஒரு சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் அவர் எப்படி அவரை பண்ண போகிறான்னு தெரியல. அவர் எல்லாருமே திமுக மேட்டுப்பாக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வசதி, விஜய் வந்துட்டாருன்னா அங்கே போயிடுறோம் அங்கே போயிடும்ட்டு காங்கிரஸ்காரன் பண்ணி சொல்லி 3 சீட்டு கூட வாங்கிட்டாங்க. அவர் ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டாரு, மற்றவங்களும் அப்படி வாங்கிட்டாங்க. அதனால இவங்க திமுக அது ஒரு இது. அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம குறைஞ்ச சீட்டில் திமுக 150 150 160 நின்னா கூட மொத்தத்தில் 170 சீட்டு நம்ம உதயசூரி சின்ன நிற்கணும். அந்த ஆங்கிள் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, திமுகலேருந்து ப்ளே பண்ணுறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி பேச்சாவது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட துறைமுருகன்லாம் கூட இன்னைக்கு வந்துட்டார் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு. அதே மாதிரி அவர்களும் பேச்சுவார்த்தை போவார். ஏன்னா இப்போ டிஆர் பால் தலைமையில் பேசிட்டு இருக்காங்க, போவார். இந்த பக்கத்தில் நம்ம எல்லாம் திமுக பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஏடிஎம்கேல இன்னும் முடிவு ஆகலை. ஏன்னா அவங்களுக்குள்ள பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி கட்சிகள் ப்ளஸ் அதிமுக இப்படி தான் ஒரு ஓடுது. அதில் இடையில விஜய் வரப்போறாருனோடனே அது ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இந்த 2 சைடும் மறுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ட்விஸ்ட்டு கடைசி நேரத்தில் வரலாம், என்ன பண்ணலாம் தெரியல. ஆனால் பிஜேபியினோட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு 80-90க்குள்ள அன்புமணி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, மீதியை நீங்கள் பார்த்துருங்க அப்படி மாதிரி பேசுகிறாங்க. அது அன்பு இவர் அது அதிமுக அது எப்படி ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கும் அவங்க வந்து 35 சீட்டாக கேட்குறாங்க. ஏன்னா அது போக உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்குது, கோவில் நகரங்களை எங்களை கொடுங்க, திருப்பரங்குன்றம் முருகன் பிரச்சனைனால அந்த பகுதி, அந்த தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி. ஏன்னா திருச்செந்தூர் தொகுதியெலாம் எதிர்பார்த்து பாரதிய ஜனதா திமுகவை விட அதிகமாக செலவு செய்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலேயே ஒரு பஞ்சாயத்தில் வந்து 4008 குபேர பூஜைன்னு வச்சு பெண்களெல்லாம் 4008 பெண்களை டோக்கன் கொடுத்து அழைத்து வந்து ஒரு பவுன் தங்க நாணயத்துலேருந்து எல்லாத்துக்கும் பரிசு ஒரு 5-6 இடத்துல நடத்தி முடிச்சிட்டாங்க. எப்பவுமே பிஜேபி கேண்டிடேட்டாக நிற்கிற விரும்புகிறவரே நின்று நிப்பாட்டிட்டார். இன்னும் எந்த தொகுதி யாருக்குன்னே தெரியல இத்தனைக்கும். ஆனாலும் அப்படி பண்ணிட்டாங்க. அப்போ காரணம் திருச்செந்தூர் அந்த முருகன் கோயிலுக்கெல்லாம் அந்த தொகுதி எங்களுக்கு வேணும். இல்ல இப்ப நீங்க சொல்றது பார்த்தா அவங்களோட டீல்ல வந்து எந்தெந்த தொகுதின்னு அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, அப்படிதான். அந்த மாதிரி அந்த ஆங்கிள் போயிட்டு அது ஏடிஎம்கே எப்படி விட்டு கொடுக்க போறாங்க, எப்படி அதை கவுண்டர் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா முன்னால போன தடவை மாதிரிலாம் பேச்சுவார்த்தை கொடுத்தது கொடுங்க வாங்கிட்டு போகிற நிலைமையில பிஜேபி இப்போ இல்லை. அதான் மெயின் ரீசன். ஏன்னா அவங்க ஏடிஎம்கேட வீக்னஸ் தெரியுது, அதனால அவங்களும் ஏறி போறாங்க. ரைட். பாக்கி சார், அதாவது தேர்தல் தேதி வந்து எப்பயுமே பார்த்தோம்னா நம்ம வந்து கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு ஒரே மாதிரி ஒரே கட்டமாக ஒரே நாளில் வச்சு முடிப்பாங்கன்னு பார்க்குறோம். இந்த தடவை பார்த்தா தனியாக தமிழகம் வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆதித்தன் சார் சொல்கிற மாதிரி வந்து என்டிஏல இன்னும் செட் ஆகலை, இன்னும் கூட யாரையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அமையணும் அப்படின்னா கொஞ்ச நாள் இவங்களுக்கு தேவைப்படும். உடனடியாக வேட்புமனு தாக்கலை துவங்கினா சரியாக வராதுன்றதுக்காக கொடுக்கப்பட்டதாக ஒரு விமர்சனம் வருது. தேர்தல் ஆணையம் அப்படி தான் இதை டேட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி தான் நடந்திருக்கா? எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொன்னால் நம்ம வந்து கேரளாவிலும் பாஜக கால் ஊன்றணும்னு நினைக்கிது. புதுச்சேரி ஏற்கனவே பாஜக சார்பான கட்சி இருக்குது, அதெல்லாம் அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்கன்னா எனக்கு அதில் பெருசாக தோணலை. ஆனால் எனக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு 4-5 ஃபேஸாக நடக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். போன முறையாவது கோவிட் காரணமாக சொன்னாங்க, 7 முறை 8 முறை நடந்தது. இந்த முறை வந்து 2 ஃபேஸில் முடிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன அஜெண்டாவில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து தேர்தல் ஆணையம் பிஜேபி சொல்கிறது தான் கேட்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம விமர்சனம் பண்ணால், நாளைக்கு காங்கிரஸ் வந்ததுன்னா காங்கிரஸ் சொன்ன பேச்சு தான் தேர்தல் ஆணையம் கேட்குன்ற குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கணும். இன்றைக்கி இந்த கட்சியை சொன்னீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை, இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியலை அப்படின்னா அதெல்லாம் சர்ச்சைக்குரிய கான்ட்ரவர்சியல் விஷயம். எதுவாக இருந்தாலும் நமக்கு இது ஒரு சில கருத்துக்களை தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைமுறைகள் பற்றி என்னோட சில கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் பாலிடிக்ஸ் வர. என்னென்னா பல கேள்விகள் தேர்தல் ஆணையம் நிறைய நிபந்தனைகள்லாம் போடுது. நேற்றே அவர் ஞானேஸ்வர் அறிவித்த உடனே, ஞானேஷ்குமார் அறிவித்த உடனடியாக கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்துச்சு சொல்லி முதலமைச்சர் படத்தை எல்லாம் அரசு அலுவலகங்களில் எடுத்துட்டாங்க. சரி, அது சட்டப்படி சரின்னா நிறைய விஷயங்கள். இப்போ நாளைக்கு போராட்டம் நடக்குது. எதுக்காக போராட்டம்?
பாஜக திமுக அரசை எதிர்த்து தானே. திமுக அரசை ஏன் எதிர்க்கணும்? எது 30 நாளில் 35 நாளில் நீங்கள் தேர்தல் களத்தையும் எதிர்க்க போகிறீங்களே. இப்போது ஒரு கோரிக்கைக்காகவோ அது ஒரு காரணத்துக்காகவோ நம்ம என்ன போராட்டம் இதுவாக நடத்துவாங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, இது குறித்து விசாரிக்க வேண்டும், விலைவாசி ஏறிப்போச்சு, விலைவாசியை குறைக்கணும், பெட்ரோல் விலை இது மாதிரி ஏதாவது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இது குறித்து விசாரணை நடத்தணும். இதெல்லாமே பாலிசி மேட்டர். இப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசை என்ன நெருக்கடி கொடுத்தாலும் பாலிசி மேட்டர் எடுக்க முடியாது. அப்போ எதுக்கு போராட்டம் என்பது அர்த்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய பார்வை. அந்த போராட்டம் எதுக்காகன்னு தெரியல. இன்னைக்கு இவங்களுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டது தேர்தல் தேதி அப்புறம் தானே. கரெக்டு. நான் சொல்கிறேன், திமுக கூட போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டம் தேவையற்றது. நீங்கள் அடுத்து களங்காண வேண்டியது ஏமா எக்ஸாமினேஷனுக்கு. இப்போ ஹாலுக்குள்ள நுழைஞ்சப்பட டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம், தேவையில்லை. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நம்ம புக்கெல்லாம் வெளியில் வச்சுட்டு நேராக தயாராகிடணும். அதுதான் என்னுடைய பார்வை. இது அரசியல் இதை எப்படி ஒழுங்குபடுத்தும்? இதை தடை செய்யுமா, நிறுத்துமா தேர்தல் ஆணையம்? ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்தின் போது இந்த தேர்தல் நடக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட 40 நாளில் 20 லட்சம் பிடிப்பட்டது, 30 லட்சம் பிடிப்பட்டது, ஆட்சேபகரமாக பேசினார்கள், அவருக்கு 1 வாரம் தடை, இப்படிலாம் பார்க்குறோம். முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பல கோடி கணக்கு இப்போ கைப்பற்றுக்கிறாங்க. அந்த பணம் என்ன பண்ணுறீங்க? எக்ஸக்கருக்கு போதா, அரசு கஜானாக்கு போதா, இல்லையே சம்மந்தப்பட்டவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா சட்டப்பூர்வமாக? நான் ஒரு பிக் பேக்கெட் அடித்தா கூட நான் கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க, வாரம் ஒரு கையெழுத்து போடணும், விசாரணை நடத்தும், அப்புறம் 6 மாதமோ 1 வருஷமோ 5 மாதமோ 1 வாரமோ தண்டனை இருக்குது. இந்த மாதிரியான ரெமெடி நீதித்துறை ரீதியான நடவடிக்கைகள் என்ன கோர்ட்டு தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு கடந்த காலங்களில் நிறைய பார்த்துருக்கோம். ஒன்று தான் நடக்கும். முக்கிய தலைவர் ஏதோ ஆட்சேபகரமாக பேசிட்டாருன்னா, அல்லது பெரும்பாலும் 10 மணிக்கு மேலே காலை நீட்டு கடந்து பேசிட்டாருன்னா உடனே 2 நாள் பிளாக் பண்ணிடுவாங்க. 2-3 நாள் அவர் பேச மாட்டார். அவர் ரெஸ்ட் எடுத்து வீட்டில் ஜம்முன்னு ரெஸ்ட் எடுப்பார். அதுவும் பெரிய தண்டனை. அதற்கான அந்த உரிமைகளை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் மக்கள் பிரதிநிதிகள் தானே இருக்காங்க. அவங்க தானே அதை முன்னெடுத்தா தானே இந்த அங்கேயும் சீர்திருத்தங்கள் அப்படின்றது வரும். அப்போதானே அவங்களும் அதை தான் நான் சொல்கிறேன். எல்லாமே நான் தேர்தல் ஆணையத்தை நான் குறை சொல்லலைன்னா தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லலை, நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற கோளாறுகள் சொல்கிறேன். அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ரூபோவில் தப்பிக்கிறவங்க நம்ம இருக்கிறவங்கள நான் இன்னாருன்னு சொல்லலை, எல்லாரும் காலத்துலேயும் இருக்குது. நம்ம இந்திரா காந்தி அம்மையார் ஓட்டு போடக்கூடாதுன்னு பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு ஜூன் மாதம் 1975. அதுக்கப்புறம் மாற்றி அவங்க அரசியல் சட்டத்தையே மாற்றிட்டு ஏதோ பண்ணி நின்றுடுறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த கோளாறுகள். ரெண்டாவது இப்போ விஷயம் என்னென்னா, எம்எல்ஏ எம்பிகள் ஏதாவது தப்புனா அதுக்கு ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது, ஃபேமிலி பிரச்சனைனா ஃபேமிலி கோர்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெஷல் கோர்ட்டு, சிறப்பு நீதிமன்றங்கள் நிறைய இருக்குது. தேர்தல் தொடர்பாக குற்றம் சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு என்ன ஸ்பெஷல் கோர்ட்டு, அதாவது சிறப்பு நீதிமன்றம் எங்கேயாவது இருக்கா? ஏன் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம இது முடிஞ்ச வரையில் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து தான் வேலை செய்கிறோம். அது பர்ஃபெக்ஷன் 100% வரும்னு இல்லை, ஆனால் நம்ம அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும், அதுதானே முக்கியம். அப்போ ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கினா அதில் ஒரு 2 கத்திரிக்காய் சொத்தை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு கத்திரிக்காய் வாங்குறது முக்கியம் இல்லை, அதுதானே. நம்ம 100% இல்லைன்னா கூட ஒரு பெருமளவுக்காவது அந்த பாதையை நோக்கி போகணும். அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டது இதுவரையில் அது தெரியலை. ஒரு குளறுபடியாக தான் இருக்குது. நம்ம நியூஸ் வேணால் பேப்பரில் போடலாம், 10 லட்சம் கைப்பற்றப்பட்டது, விமானத்தில் சென்றார்கள், அது போடுறாங்களே தவிர, அல்லது தேர்தல் வாக்குச்சீட்டு இப்போ வாக்குச்சீட்டில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எந்திரம் பழுது, இதற்கு ஆட்சேபித்தார்கள், இதெல்லாம் கதை. இதெல்லாம் பார்க்க நிச்சயம் ஒரு 10 வாக்குச்சாவடிகளுக்கு முன்னாடியே தர்ணா நடத்துவாங்க, எங்களுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலங்கடந்து ஓட்டு தரமாட்டேங்குது, டோக்கன் சிஸ்டம் 6 மணிக்கு க்ளோஸ், ஒரு பேச்சுக்கு தள்ளுறேன், குறிப்பிட்ட நேரம் கடந்து சில பேர் வாக்காளர் நிற்பாங்கள்ல, அவங்களுக்கு டோக்கன் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. அப்போ டோக்கன் சிஸ்டம் கிடைக்கலன்னா என்ன, அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாதா? இந்த வாக்குரிமை இருக்குது, அதை பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு ஏன் நேர கட்டுப்பாடு? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நேர கட்டுப்பாடு கூடாதுன்ட்டு இல்லை, அப்படி 1-2 பேர் வந்தாலும் பரவாயில்லன்றது மாதிரி இருக்கணும். அந்த வாக்குச்சாவடியில் நடக்கிற பல விஷயங்களில் எந்த அளவுக்கு நம்ம ஃபுல் பூரா பார்க்குறோம், இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த கேள்விகள், குழப்பங்கள்,
கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. அந்த கேள்வி தான் நம்ம இருக்குது. சரி, கம்மிங் டு அரசியலில் தேர்தல் கூட்டணி என்பதே ஏதோ தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே பூர்த்தியாக வேண்டும்னு நடைமுறை கிடையாது. என்றைக்கு வாக்கு பதிவு இருக்கோ அதுக்கு முந்தின வரையில் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லலாம். இப்போ நான் அதிகாரப்பூர்வம் ஒரு கட்சி ஒரு வேட்பாளர் நிறுத்துது, கடைசி நிமிஷத்தில் அந்த வேட்பாளர் மீது கட்சி மேலிடத்துக்கு சில அதிருப்தி ஏற்படுகிறது, அவரை கட்சியை விட்டு நீக்கிட்ட பிறகு அவர் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவார். அதிகாரபூர்வமாக நிறுத்தப்பட்டவரே வாக்கு வேட்பாளராக நிற்க முடியாத ஒரு சூழல் வரும். அப்போ இன்னார் ஆதரிங்கன்னு சுயேட்சை கூட சொல்லி இது சம்பவம் நிறைய நடந்திருக்கு. இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராகவே எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்த சம்பவம் கோயம்புத்தூரில் 1977 இடைத்தேர்தல் ஏதோ ஒரு நினைவில் ஆதித்ய சார் கரெக்டாக சொல்லுவார். அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. சுயேட்சையாக பல பேர் கட்சி சார்ந்தவர்களே சுயேட்சையாக போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு. அவர் சொல்கிற செல்வாக்குனால ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரியான குழப்பங்களை தீர்ப்பதுக்கு என்னென்ன கட்சிகள் செய்யும். கடைசி நிமிஷத்திலே காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைக்குமா இல்லைங்கிற டிபேட்டு 1996 இருந்தது. காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணி சேரக்கூடாது என்பது மூப்பனார் போன்ற பலதருடைய தீவிரமான எதிர்ப்பு. எனக்கு 5 ஆண்டுகள் ஆட்சியை எதிர்த்து போரிட்டவர்கள் கடைசி நிமிடத்தில் காங்கிரஸ் மேலிடம் ஒரு முடிவெடுத்து அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க. உடனே கட்சியில் இது கடைசி நிமிடத்தில் நடந்தது. அப்கோர்ஸ் அது தேர்தல் அறிவித்த சமயத்தில் என்ன எனக்கு நினைவில்லை, ஆதித்தன் சார் கரெக்டாக அது சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன், கடைசி நிமிஷத்துக்கு கூட மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ கூட்டணி என்பது இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி அதிமுக இந்த கட்சிகள் திமுக இந்த கட்சிகள் எல்லாம் சொல்லுவாங்க, கடைசி நிமிடத்தில் எதுவும் மாறும். பாட்டாளி மக்கள் கட்சி காலையில் பேசிட்டு சாயந்தரம் அதிமுக போகுது, காலையில் திமுகவோட பேசுனாங்க, வேட்டையை கூட அவுத்துருவாங்கன்ட்டு இதே ராம்தாஸ் செய்தியாளர்கிட்ட பேசி சாயந்தரம் பிஜேபியோட சேர்ந்தார். வைகோ அப்படி செய்திருக்கிறார். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கடைசி அதெல்லாம் தனிநபர்கள் மட்டும் இல்லை, கட்சிங்கிற பார்வை தான். வைகோ சேர்றாருன்னா மறுமலர்ச்சி திமுக, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் ராம்தாஸ்னா பாட்டாளி மக்கள் சேர்றார் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போது நம்ம இந்த 2 நாள் பேப்பரை பார்க்கும்போது தவாக தமிழக வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். நாங்கள் திமுக வெற்றிக்காக கடந்த காலங்களில் பாடுபட்டோம், நாங்கள் கேட்ட தொகுதி கொடுக்கல, கேட்காதவங்களுக்கு கூடுதல் தொகுதி கொடுத்துருக்காங்க, அது நேரடியாக சொல்ல. அப்படி இருக்கும்போது நாங்கள் தாவேக்காவோட சேர மாட்டோம், நாம் தமிழர் கூட்டணி சேர்க்காது, அதனால் நாங்கள் போகல, அதிமுகவோட கூட்டணி சேரலாமா என்பது குறித்தும் நாங்கள் விவாதிப்போம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கார். 3 ஆப்ஷன் அவருக்கு. இதே கட்சி கூட்டணி திமுக கூட்டணியில் தொடர்வது, 234 இடங்களும் போட்டியிடுது. 234 இடங்களில் போட்டி, அதுதான் ஆதித்தன் சார் சொல்றாரு, அது ஒரு நெகோசியேஷன். இப்படி காங்கிரஸ் காட்டாத மாதிரி இப்போ ஒரு இதுல பேரம் பேசுறதுக்கான இதில் எது பேரம்னா 234 இடங்களில் போட்டியிடுவோங்கிறது எல்லாம் இல்லை, அதிமுக பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் பேரம், பவர்ஃபுல் பேரம். அந்த பக்கம் போயிடுவேன், அப்போ அந்த கூட்டணி வலுவடைஞ்சிடும் சொல்லலாம் இல்லை எல்லாமே. அது தேமுதிகவே இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னு இது இருக்குது. ராமதாஸ் பெரிய குழப்பமாக இருக்குது, இந்த பக்கம் போவாரா அந்த பக்கம் போவாரான்னா. இன்றைக்கி இது திமுக சில தினங்களுக்கு முன்பு திமுக அரசை பாராட்டிருக்கேன், இன்றைக்கே திமுகவை விமர்சனம் செய்திருக்கு. அதாவது இந்த 2 பசங்க பள்ளி சிறுவர்களோடு முதலமைச்சர் பேசியதை அவர் புதிய பார்வையில் சொல்லி ரீல்ஸ் மோகம் வளர்ந்துடுங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணி, ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான சமூக ஊடகங்களை ராமதாஸ் கன்சிஸ்டண்ட்டாக எதிர்த்து வர்றார், நம்ம அதை குறை சொல்லலை. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அது அல்ல காரணம். கேஷுவலாக 2 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அவர் முதலமைச்சர் பேசியிருக்கார், அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க, அது வேறு. அது எல்லாருமே ஏதாவது செய்யத்தான் விளம்பரப்படுத்துவது இயல்பு, அதை நான் குறை சொல்ல. இதுக்கும் ரீல்ஸை அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இல்லை மு.க. ஸ்டாலின் அவர்கள். மாணவர்களை வச்சுட்டு ஒரு தன்னை ரீல்ஸ் பண்ணாதீங்கன்னு அவங்களுக்கு சொல்லி அது மூலமா அது ஒரு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, அதை பண்ண வேண்டாம்னு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதாதான் இருக்கு. நல்ல இல்லை, நான் என்ன சொல்றேன்னா ரீல்ஸுக்கு ஆதரவா மு.க. ஸ்டாலின் இல்லைங்கிறது அது அல்ல அவருக்கு அப்படிங்கிறது. படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு, படிக்க நல்ல நோக்கம் தான். அதிலேயே ஒரு சர்க்காஸ்டிக் அது அந்த விமர்சனம் ராமதாசனோட விமர்சனுக்கு புரியவே இல்லை, குழப்பம் தான் தர்றாரு, அந்த மாதிரி இருக்கு.
அந்த மாதிரி சில சமயம் பாராட்டுறாரு, சில சமயம் பேசுகிறாரு. அப்புறம் செங்கோட்டையன் போய் தைலாபுரத்தில் பார்க்க போகிறதா கேள்வி, பார்க்குறாரா என்னன்னு தெரியல. அப்புறம் ராமதாஸ் அவர்களை சசிகலாவை சென்று சந்தித்தார். இப்போ எந்த கூட்டணி வருது, புதுசாக ஒரு கூட்டணி எமர்ஜ் ஆகுதா தெரியல. ஒரே குழப்பங்கள், பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில நடக்குது இன்னைக்கு இந்த தேர்தல் களம் நிக்குதுன்னு இப்போ சொல்றீங்க. இருக்கிறது வந்து இது கூட்டா குழம்பான்னு தெரியல. ரைட், ஓகே, பாப்போம். ஆதித்தன் சார், இப்போ தாவேகா தமிழக வெற்றி கழகம், அந்த கழகத்துக்கு ஆரம்பத்திலே வந்து ஆட்சியில பங்கு கொடுப்போம், அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அந்த அந்த கட்சியோட யாருமே சேர்ந்ததா தெரியல. இப்போவும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எந்த கட்சியாவது இணையுமா கடைசி நேரத்துல? அப்படி ஏதாவது ஏன்னா நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க, 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க என்டிஏவோட, ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்ற பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தோட யார் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு? தமிழக வெற்றி கழகம் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறோம், நம்ம ஆட்சி பிடிக்கணும்லாம் கரெக்டு தான். எடுத்த உடனே தங்களை வந்து ஹை பிச்சில் வச்சுட்டாங்க. நான் தான் சிஎம், மற்ற கட்சியில் இப்போ சொல்லிட்டாங்க. இந்த அவர் திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஒரு ஒரு கட்சியாகவே கூட்டணியாகவும் கருதலை. அவங்கெல்லாம் ஒரு சாதாரண பேசுகிறக்க தகுதி இல்லாத மாதிரிலாம் அவர் சொல்லி கருத்து சொன்னார் விஜய். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து அவர் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் தேறி வரும்போது அடுத்த மேட்டரில் மாட்டிக்கிட்டார். அந்த நடிகை மேட்டரில் மாட்டினார். இப்படி அவருடைய இமேஜ் வந்து பர்சனலாக டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு சைடில். பிறகு இந்த விசாரணை, சிபிஐ விசாரணைன்னு அது வேற போயிட்டுருக்கு. இப்படி இல்ல, திமுக தான் காரணம், திமுக தான் எங்களை பத்தி தவறான வதந்திகளை பரப்புறாங்கன்னு நிர்மல்குமார் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. சாட்டுறாங்க. சங்கீதா கேஸ் போட்டது கூட திமுக தான். ஏன்னா அவங்க எப்போ, அதாவது ஒரு கட்சியை வந்து எதிர்க்கணும்னா ஆளு டாப்ல யார் இருக்கா அவங்கள பார்த்து எதிர்க்கணும். அது ஃபிக்ஸ் ஒரு எனிமே கரெக்டு தான். திமுக அவங்க பிக்ஸ் பண்ணி எதிர்க்கிறதா. ஆனால் அதுக்கு குற்றஞ்சாட்டுமா அதுக்கு சில நியாயமான காரணங்களை சொல்லணும். இவங்களாவே தப்பு பண்ணிட்டு அதை கூட திமுக மேலே போட்டாங்கன்னா அவங்க எப்படி பண்ண முடியும்? சங்கீதா மட்டும் 5 வருஷமாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ தான் அது வந்து வழக்கு அதிகாரப்பூர்வமாக கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அது தெரிஞ்ச உடனே திமுக பயன்படுத்தான் செய்வாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஸ்டாலின் வந்து இனிமேல் பிரச்சாரத்தெல்லாம் யாரும் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசாமல் சொன்னால், ஆனால் அது யாரும் கேட்க போகிறதில்ல. கீழ்மட்டத்தில் உள்ளவங்கலாம் சோசியல் மீடியாவில் கண்ணாப்பண்ணான்னு போட்டுட்டு இருக்காங்க. அது யாரும் தலைவர்கள் வேணால் கேட்கலாம், மற்றவங்க யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் தாவாக்கேவனுடைய இது வந்து அவர் தூண்டில் போட்டார். எடுத்த உடனே ஆட்சியில் பங்குன்னாரு. இவரே ஆட்சிக்கு வருவாராங்கிறதே டெஸ்ட் பண்ணலை, அதுக்குள்ளே ஆட்சியில் பங்குன்னு சொன்னார். அதை எப்படி ஏற்றுக்கிடுவாங்க மக்கள்? அதனால அது யாருமே போகல. ஏற்கனவே அவர்கிட்ட இருந்தது ஏதோ முஸ்லீம் அமைப்பு கூட விலகிட்டாங்க பின்னால். சரி, எல்லாரும் சசிகலா, ராமதாஸ் ஒவ்வொன்றிலையும் வந்து தனியாக நிற்கிறவங்களாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா அதுவும் அவர்கிட்ட ஒத்து வர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜயனுடைய எய்ம் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் தனியாக நின்று தனிப்பட்ட முறையில் தனது செல்வாக்கு எவ்வளோங்கிற பார்ப்பார். அப்போ பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்லேயும் அடுத்த எலெக்ஷனில் யாருடைய கூட்டணி போட்டால் எத்தனை சீட்டு அப்படி வைக்கலாம். ஒன்று அது ஒரு ஆப்ஷன். ஏன்னா இப்போ நம்ம சீமான் இருக்கார், இன்னும் கூட்டணியே 7-8 தேர்தல் சந்திச்சாலும் கூட்டணியே போடலை யாருக்கிட்டையும். தனியாக நின்று கொஞ்சமானு ஒரு எந்த தொகுதியும் ஜெயிக்காட்டா கூட 8% வாங்கி கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிட்டார். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் இவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த காலம் வந்து ஒரு லேட், சீமான் பண்ணுற லேட் ப்ராசஸ். இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டு. எடுத்தவொடனே இப்போ விஜய் சொல்கிற மாதிரி வந்தார், நின்னார், நேரே சிஎம் சீட்டில் உட்கார மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அதுக்கு பண்ணுறான்னா அதுக்கு வேறு ஐடியா பண்ண. ஏன்னா ஒரு காலத்தில் நான் வந்து ஹிட்லர், நீங்கள் மெயின் கேம்ப் படித்தா தெரியும். அவர் வந்து அதிபராகி அதுக்கு முன்னால் எப்படி முன்னுக்கு வந்தார். கட்சி தொடங்கி வரும்போது முதல்ல அவர் கட்சி தொடங்குவார், அவர் கூட்டணி போடுவார், கூட்டணி கட்சியில் ஆட்சியில் அந்த பங்கு போடுறாரு. அதுக்கு பிறகு தான் படிப்படியாக வந்து மேலுக்கு வருவார். அந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து இப்போ உள்ளவங்களாம் பழைய தலைவர்களாம் இவங்களாம் படிப்பாங்களாம் என்னன்னு கூட தெரில. ஏன்னா சினிமாவில் வந்து டேரெக்டாக வெள்ளித்திரையில் வந்து இந்த வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இருக்கவங்களாம் சொல்லணும். கூட இருக்க, ஏன்னா அவர் ஆதவர்ஜினாலாம் பெரிய என்னமோ ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி தான் ஒரு அமைப்பு வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுருந்தா. அவரை என்ன இது அட்வைஸ் பண்ணுறாரு தெரில. கூட போய் ஏதோ பாட்டில் தூக்கி போடுற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுறாரு தெரில. அந்த மாதிரி ஆட்களை தான் கூட வச்சுட்டு இருக்காரு. இப்போ செங்கோட்டையெல்லாம் போயிருக்காரு. செங்கோட்டையன் பழுத்த அரசியல்வாதி தான். ஆனால் அவர் சொல்கிறது இவர் கேட்பாராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. நாங்கள் சொல்கிறேன் நீ செய்யுங்கிற மாதிரி தான் செங்கோட்டையனையும் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விஜய் வந்து கூட்டணி போடுறதால எப்படி பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா கூட்டணினா கட்டாயம் அவர் இறங்கி வந்தாகணும்.
எடப்பாடி ஆனா தினந்தோறும் யாரோ ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்களே சார் ஆதித்தன் சார். தினந்தோறும் ஒரு கட்சி, இன்னைக்கு கூட ஒரு கட்சி துவங்கிறாங்க. இது மாதிரி தினந்தோறும் ஒரு கட்சி துவங்குறாங்க இப்ப தமிழகத்துல. இப்ப அந்த கட்சியெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு தெரியல. இப்ப சசிகலா அவர்கள் புதிய கட்சியில தொடங்கி அவங்க இருக்காங்க. அங்கீகாரம் இல்லாத கட்சி தான். தேர்தல்களை பதிவு பண்றது ஈஸியா போச்சு. எல்லாரும் ஒரு கட்சி பதிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த விஜய் மாதிரி ஒரு கட்சி, அவரும் பதிவு பண்ண கட்சி, அங்கீகாரம் வாங்கல அவரோட கட்சி. ஆனா அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் எடப்பாடி கூட விஜயோட செல்வாக்கெல்லாம் பார்த்துட்டு கூட்டணிக்கு ரெடியா தான் இருந்தார். பிஜேபி கூட கூட்டணி சேர்றதுக்கு முன்னால கூட்டத்தை தன்னுடைய கூட்டங்கள்லாம் கொடிக்கிறதா பெரிய உற்சாகமா இருந்தார். ஆனா இவங்க அதை புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க டிஎம்கே நாங்க தான் அடுத்துங்கிற மாதிரி அவரை பூஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க விஜய். அந்த இதில் அவர் இறங்கலை. ஏன்னா வெளியே எலெக்ஷன்ல நின்று மக்கள் ஓட்டு வாங்கின பிறகு தெரியும் தன்னுடைய சொந்த செல்வாக்கு என்னங்கிறது. ஏன்னா சில ஊர்கள் இப்போ அந்த திருமணத்தெல்லாம் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பொண்ணு பார்ப்பாங்க. அதுக்கு மேலே பெரிய ஊர், பெரிய படித்தவங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மார்க்கெட்டில் போகும்போது தான் உண்மையான நிலவரம் அவங்களுக்கு புரியும். 4 பேர் ரிஜெக்ட் பண்ணும்போது தான் தெரியும் மாப்பிள்ளை பொண்ணுக்கலாம். அதே மாதிரி தான் இவங்களும் தனியாக எலெக்ஷன் நின்னா தான் தெரியும். ஏன்னா இனிமேல் இவரு கூட யார் கூட்டணி போனாலும் கூட அதனால மற்ற பெரிய விளைவுகள் ஏற்படுமாங்கிறது தெரியல. பெரிய கட்சி காங்கிரஸை கூட்டு பார்த்தாங்க, முடியலையே. அதை தடுத்து நிறுத்தி. ஏன்னா இவர் பண்ணுற மாதிரியே எல்லாரும் அதே போக்கில் போகணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா எதிரணியும் அதே மாதிரி செயல்படல. காங்கிரஸ் ஸ்டாலின் பாருங்க 3 சீட்டு போனாலும் பரவாயில்ல, ஒரு எம்பி சீட்டு போனாலும் பரவாயில்ல சொல்லி கூட்டணி சேர்த்து வச்சுக்கிட்டாரு. இத்தனைக்கும் திமுககாரர் கடுமையாக தொண்டர்கள் பதில் கடும் மோதல் கசப்பு இந்த பிரச்சனையினால. ஆனாலும் அவர் விட்டு வைக்கல. இப்போ காங்கிரஸ்காரங்க தான் பெரிய பிரச்சனை. 18 எம்எல்ஏ பழையபடி சீட்டு கேட்கணுங்காங்க. மீதி 10 போஸ்ட்டுக்கு 42 பேர் போட்டி போடுறாங்க. அது என்னது தலைப்பிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸ்காரங்க மனு வாபஸ் அன்னைக்கு வரைக்கும் வேட்பாளர் முடிவு பண்ணுவாங்க அவங்க. அது நடக்க போகுது, அப்படிதான் நடக்கும்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால விஜய் அவர் யாருடைய அட்வைஸை கேட்டாலும் தெரியல. கூட்டணிக்கு முதலே ஆட்சியில் பங்குன்னு சொல்லி குழப்பி பார்த்தாரு, முடியல. இப்போ கூட்டணியும் போச்சு, பேசல. இப்போ டெல்லிக்கு போனேன், இன்னைக்கு அதுக்குள்ள இன்னொன்று கிளப்பி விட்டாங்க. டெல்லிக்கு போனாரு, சிபிஐ விசாரணை முடிஞ்ச வந்தோடனே கையை காட்டி இது வரைக்கும் யாரும் அப்படி வெளியில வந்து கை காட்டினதே இல்ல. சலுகை கொடுத்துட்டாங்க சிபிஐல. இதனால மத்திய அரசு அவர் சலுகை பண்ணுது, அதனால கூட்டணி ரெடியா இப்படிலாம் கிளப்பி விடுறாங்க. அவர் பேசிக்கா கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்லிட்டாரு. அரசியல்ல தான் இந்த நேர்மை கொள்கைலாம், தேர்தல் அரசியல்ல எந்த கொள்கையும் கிடையவே கிடையாது. சரி, இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன முடிவு எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இன்னும் அவரதும் ஒரு கிளியர் பிக்சர் இல்லாம இருக்கு. அவர் எந்த அணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமியை பொறுத்தவரையில் எப்படின்னா, நான் அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் ரொம்ப எங்கள் அலுவலகத்துக்கு நான் பணியாற்றும் போது அலுவலகத்துக்கு வருவார். ஏடிஎம்கேல பேரம் பேசியிருப்பார், கிடைக்காது. இங்கே வருவார். இந்த மாதிரி அங்கே சம்மந்தப்பட்டவங்களை பார்த்து இந்த மாதிரி எனக்கு இந்த இவ்வளோ செல்வாக்குகளுக்கு ஒரு செய்தி போடுங்க, திமுக கூட்டணியை சேர்ந்தா நல்ல வாய்ப்பு இருக்கும்போது போட்டு இப்போ திமுக கூட்டணி தயார்னு போட்டோன்னா டக்குன்னு அதிமுக தூது பிடிச்சி கூட்டணி போட்டு முடிச்சிடுவார். இப்படிலாம் பண்ணியிருக்காரு. அது போக அவங்கெல்லாம் கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை சீட்டு, ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கினாங்களா, அதுக்கு ஒவ்வொரு கூட்டணி சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பேக்ரவுண்டில் வேற ஒன்று விளையாடும். அது இல்லாமல் அங்கே முடியாது. அப்படிலாம் பண்ணி தான் எல்லா கட்சிகளும் அவரை புறக்கணித்து விட்டுட்டாங்க. இப்போ பெரிய 2 கட்சி, அதிமுக இப்படிலாம் பண்ணாங்க. ஒவ்வொரு தடவை பண்ணுவாங்க, 2வது தடவை பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. 3வது தடவை ஏன்னா தேமுதிக எடப்பாடி கலத்தி விடல, அந்த மாதிரி தான். கடைசியில் அந்த பணம் தான் பிரச்சனையாகி போகுது. இப்போ பழையபடி அவர் வந்துட்டு இருக்காரு. தென் மாவட்டங்களில் அந்த கொடியங்குளம் கலவரம், அதோட பிரச்சனை, மாஞ்சோலை பிரச்சனை, இதுக்கு பிறகு அவருடைய செல்வாக்கு குறைஞ்சி போச்சு. அவருடைய அவர் எடுத்த கொள்கை முடிவு சரியில்லை. இல்லைன்னா என்டிஏ கூடயாவது பிஜேபி கூடயாவது நெருக்கமாக இருக்கணும், அதுவும் சரியான முறையில் அவர் அணுகுமுறையை பண்ணாமல் விட்டுட்டார். அதனால தான் இப்போ தனியாக நிற்கிறாரு. ஆனால் இப்போ அவரை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியாக தான் சேர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவருக்கு அங்கே தான் செல்வாக்கு இருக்குது, அவருக்கு போகலாம். அவருடைய கொள்கைகள்லாம் வரவேற்கிறாங்க. பிரதமர் கூட அவங்களுடைய சமூகத்துக்காக எல்லாம் பண்ணாங்க பிஜேபியில் இருந்து. அதனால் அங்கே போகிறதான் சரியாக வரும். திமுகன்னு அவரே ஏற்றுக்கிட மாட்டாங்க. சரி, இது உங்கள் இறுதி பார்வையை எடுத்துக்கிறேன் சார். பாக்கி சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொமெண்ட்டுக்கு பார்க்கும்போது ஒரு 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இந்த மொமெண்ட்டில் நமக்கு தெரியுது. அப்படின்னா இப்போ யாருக்கான ஒரு சாதக பாதகம் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? 1989 4 முறை போட்டி திமுக வெற்றி பெற்றது. அதே மாதிரி பல தளங்களில் பார்த்தீங்கன்னா திமுக சாதமாக ஒரு சிலமையில் ஓரிரு முறை அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. இன்றைய சூழலில் 4 முனை போட்டி என்பது
அதில் இருக்க 3 அணிகளுமே திமுகவை தான் சாடுகிறார்கள். ஆனால் லாஜிக்காக பார்த்தா எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்ட்டு அந்த பக்கம் தான் போகாது. இந்த முறை திமுக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா திமுகவை எதிர்ப்பவர்கள் பிரிஞ்சிருக்காங்க. திமுகவை ஆதரிப்பவர்கள் அல்லது திமுக அணியை ஆதரிப்பவர்கள் அந்த பக்கம் சாலிடாக இருக்காங்க. நீங்கள் 40 பேர் ஆதரிக்கிறாங்க, 60 பேர் எதிர்த்தாலும் எதிர்க்கிற 60 பேரில் 20 தான் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து எப்படி போகுன்னே தெரியாததுனால அவர் பிரிப்பாரு, எல்லார் ஓட்டையும் பிரிப்பாரு அப்படின்ற ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்லிடுறேனே. 100% வச்சுப்போம் 4 அணிகளுக்கும். ஒரு லாஜிக்காக சொல்கிறேன். 40% திமுக அணிக்கு போயிடுது, திமுகனே வச்சுப்போம் ஈஸியாக. மீதி 60 இருக்குது, 60 தான் பெருசு. திமுக வேண்டாம் என்று சொல்பவர்கள் தான் அதிகம். ஆனால் அந்த எதிர்க்கிறவர்கள் 60%, 20 பிரிஞ்சு போயிடுச்சு. பட் இந்த 40 சாலிடா இருக்குமான்னு இன்னைக்கு டவுட்டா இருக்குல்ல? இல்லை, அந்த லாஜிக்கு அந்த சமாச்சாரத்துக்கு அடுத்தது வர இப்போ இதனால் பலன் முழுக்க இவங்களுக்கு தான் போய் சேரும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த 40 சார் ஒரு அழகாக ஒன்று சொன்னார், நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. 60 கேட்டால் 63 கொடுத்து தக்க வச்சுக்கிட்டாரு. தேமுதிகக்கு பார்லிமெண்ட் சீட் கொடுத்து தக்க வச்சுருக்கேன். இந்த சட்டசபை தொகுதிகள் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ எது உங்களுக்கு கீனாக இருக்கீங்களோ, அதிக சீட்டு வேணுங்கிறது காங்கிரஸனோட கோரிக்கை. அதிக சீட்டு கொடுத்துட்டோம் போன வாட்டி, இந்த வாட்டி நமக்கு சாதகமாக செயல்படுங்க. பைண்டிங் வந்தாச்சுல்ல, கடப்பாடு வந்தாச்சுல்ல. இந்த பக்கம் இந்த தேமுதிக பார்லிமெண்ட் சீட்டு தான் குறியாக இருந்தாங்க. ஏன் அதிமுகலேருந்து அவங்க முரண்பட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் அழகாக நகர்த்தி உங்களுக்கு ஒரு சீட்டு நிச்சயம்ட்டார். மற்ற கட்சிகளோட கூட்டணி பற்றி எதுவுமே பேசாத நிலையில் இன்றைய தினம் தேமுதிக ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் இருக்கார். முதல் முறையாக கட்சி தொடங்கி 20 வருஷத்துக்கு மேலே இது திருப்தி அடைச்சிட்டாங்க. இப்போ 4 சீட்டு கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பைண்டிங்கை உருவாக்கிட்டார். ஸோ கட்டி போடுறதில் கெட்டிக்காரராக இருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் விலகுவதற்கான சான்சஸ் இல்லை. அப்படி தான் உருவார். நீங்கள் சொன்ன தமிழக வாழ்வுரிமை கழகம் கட்சி கூட ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் அதிமுக போனீங்கன்னா நாங்கள் பிஜேபிக்கும் சேர்ந்து ஓட்டு கேட்கணும் என்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. அங்கே தயக்கம் வரும். இந்த தயக்கம் தாவேக்காவுக்கும் இருக்குது. அது சொல்ல வரேன். ஆகையினால சரி, இப்போ சத்திக்கு இவங்ககிட்ட பேரம் பேசி இன்னொரு சீட்டு கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது கவுன்சிலரு மேயரு ஏதாவது வாங்கிப்போம் அப்படின்ட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன் கட்சி திமுகவோட தாக்கும். அங்கே அநேகமாக இனிமேல் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது, எந்த கட்சியும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியல. பேசுவாங்க. அதே மாதிரி வேற எந்த கட்சியும் புதிதாக திமுக கண்டிப்பு இப்போ நம்ம சசிகலா அம்மா ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. பெங்களூர் புகழேந்தி ஒரு காமெடியாக புகழேந்தி தான் அவர் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு ஆதரிச்சிருக்காரு. அதான் ஓகே, அவ்வளவுதான். ஒரு ஆள் தானேம்மா, அவ்வளவுதான், புரியது இல்லை. பண்ருட்டியாரும் ஒரு கட்சி. நிச்சயமா பண்ருட்டியார் தேர்தல் அரசியலுக்கு வரல, திமுக ஆதரிக்க மாட்டார் நிச்சயம். அவர் அநேகமாக சசிகலா கூட்டணியை அல்ல விஜயை ஆதரிப்பதாக அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அது ஒன்று. ஸோ ஏகப்பட்ட புதுசாக கட்சிகள் வந்திருக்கு. இந்த கட்சிகள் எதுவும் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புகழேந்தி போனாலும் புகழேந்தின்ற ஒரு தனிநபர் தான் போயிருக்கார். கட்சி போனதா அவருக்கு பெரிய ஒரு கட்சி ஒரு நாம்கேவா சொல்லியிருக்கார். இன்னும் கேசி பழனிசாமி இருக்கார். அதிமுகலேருந்து விலகி அதிமுக மீது அதிருப்தியோடு இருக்கிற ஒருத்தர் முன்னாள் எம்பின்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் ஏதாவது ஒரு கட்சி தொடங்குறாரா இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் ஐக்கியமாறாருன்னு தெரியல. அதுவும் பார்க்கும்போது என்னென்ன இப்போ புதுசாக கட்சிகள் தொடங்குவதுன்னு நோக்கம் என்ன? நிச்சயமாக ஒரு கட்சியை இயக்கத்தை தொடங்கி ஒரு லட்சியத்துக்காக ஒரு கொள்கைக்காக செயல்பட வேண்டும் என்று எம்ஜிஆர் மாதிரியோ ஈவன் மதிமுக கூட இருந்தது. ஆனால் மதிமுகவில் ஒரு பர்சனல் அஜெண்டா போனதாக அது காணாமல் போயிடுச்சு. இது ஒரு இந்த மாதிரியான கட்சிகள் இப்போது இல்லை. ஒன்று. அடுத்தது கடைசி நிமிஷம் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற கட்சிகள் பல கட்சிகள் உண்டு. மறுமலர்ச்சி திமுக 93 கலைஞர் கருணாநிதிக்கு எதிர்த்த போர்க்கொடியை எழுப்பிய வைகோ எழுந்தபோது பல ஊர்களில் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் மறுமலர்ச்சி திமுக மீதான ஈர்ப்பு அதிகரித்தது. இப்போ அந்த மாதிரி எந்த கட்சியும் இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை விஜய்க்கு இருக்கு.
ஜனசுராஜுக்கு இருந்தது, ம், ம், ஆனால் ம். ஆம் ஆத்மிக்கு இருந்தது. ம். ஆம் ஆத்மி களத்தில் வெற்றி விட்டது, பெற்றுட்டாங்க. 3 முறை ஆட்சி புரிஞ்சிட்டாங்க. ஜனசுராஜ் காணும். ம். மறுமலர்ச்சி திமுக ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது திமுக correct ஆ 4 4 வேட்பாளர்கள், அதில் 3 வேட்பாளர்கள் திமுக, ஒருத்தர் மட்டுமா என்ற சூழல் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு சுருங்கி போச்சு. தாவேகாவுக்கும் இன்று இளைஞர்கள் ஈர்ப்பு அதிகம் என்று பலதரப்பட்ட சோர்ஸிலும் தெரிய வருது. இதே மதிமுகவுக்கு 96ல் 95ல் 96 தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். ஒரு மறுமலர்ச்சி திமுக மார்க்சிஸ்ட் கட்சியோட கூட்டணி சேர்ந்து அவரும் ஆட்சியாளருக்கு எதிராக போர் தொடுத்தவர் தான். பாத யாத்திரையெல்லாம் போனார் ஊழலுக்கு எதிராக. ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிர்த்து பல தரப்பட்டவர்கள் போட்டியிட்டாலும் திமுகவை மக்கள் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன்னா இதான் சாலிடு அப்படிங்கிறது. ஜெயலலிதா ஆட்சியை எதிர்த்து தமிழக ராஜீவ் காங்கிரஸ் இவர் இருந்தார், வாழப்பாடி ராமூர்த்தி. தமாக உருவாச்சு திடீர்னு. அதே மாதிரி மறுமலர்ச்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் களத்தில் இருந்தாங்க. மீண்டு வெற்றி பெற்றது திமுகவும் அதோடு இருந்த தமாகவும் தான். ஸோ இன்னைக்கு இளைஞர்கள் வர்றாங்க, ஈர்ப்பு இருக்குது என்பதை வச்சு கணக்கு பண்ண முடியாது. எம்ஜிஆருக்கு 1972 இளைஞர்கள் பெண்களை அதிகமாக ஈர்த்தார். அவர் விஷயம் வேறு. அது மாதிரி எல்லா கட்டத்திலும் வருமானு தெரியாது. வியூகம் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சொன்னாங்க, ஜனசுராஜ் மாதிரி தான் அவர் வரப்போகிறாரு, தாவேக்கா ஆகும்னு சொன்னாங்க. எது நமக்கு மக்களினுடைய கடைசி நிமிஷ தீர்ப்பு எப்படி இருக்குமோ தெரியாது. கடைசி நிமிஷத்தில் திடீரென்ற ஒரு அலை மாதிரி ஏதேனும் சுதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஜெயலலிதா அந்த மாதிரி திருமணம், வளர்ப்பு மகன் திருமணத்தை நடத்தாமல் இருந்தால் இந்த அளவுக்கு படுதோலையை அவர் சந்திருப்பார். தோல்வி கூட வந்திருக்கலாம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட வியப்பில்லை. ஆனால் இந்த படுதோலை ஜெயலலிதா அம்மையாரே தோற்று போகிற ஒரு சம்பவம் இல்லையா, நீண்ட நாள் கழித்து. அந்த மாதிரியான மாற்றங்கள் வராது. இப்போது அந்த அலை உருவாவதற்கான சான்சஸ் ரொம்ப ரிமோட்டு தான். அது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன்ஸ் இனிமேல் மாறும் என்று எனக்கு தோன்றவில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணி சரி, திமுக தலைமையிலான கூட்டணி மற்றதோ. ரைட், பார்ப்போம் சார். இன்னும் நிறைய நாட்களும் இருக்குது, நிறைய பேசுகிறதுக்கு விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.